நம்ம இந்த யூனிவர்ஸில் பார்க்குற ஸ்டார், பிளானட், கேலக்ஸி, ஆஸ்ட்ராய்டு இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கூட வெறும் 5% தான் வரும். மீதி இருக்க 95% எம்டி ஸ்பேஸ்ன்னு கேட்டால் அதுதான் இல்லை. அதுதான் டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி. இதுதான் இந்த யூனிவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பவர். இந்த விஷயத்தை சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த யூனிவர்ஸில் இருக்க கேலக்ஸிலாம் ரொட்டேட் ஆகிறத பார்க்குறாங்க. ஆனால் அதோடைய எட்ஜ் பிரேக் ஆகாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது எந்த ஒரு பொருள் ரொட்டேட் ஆகும் போதுமே அதோடைய மையத்தில் இருந்து ஒரு விசை அந்த பொருளில் இருக்க எல்லாத்தையுமே வெளியே தள்ளும். இதுதான் மைய விலக்கு விசைன்னு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த கேலக்ஸிஸ் இந்த லா ஆஃப் ஃபிசிக்ஸை ஃபாலோ பண்ணல. இதுக்கு என்ன காரணம் தேடும்போது தான் தெரிய வருது இதுக்கு பின்னாடி ஒரு இன்விசிபிள் மாஸ் இருக்குன்றது. அதுதான் டார்க் மேட்டர். இதுக்கே இந்த டார்க் மேட்டர்னு பேர் இருக்குன்னா, எந்த ஒரு லைட்டையும் எமிக்டும் பண்ண முடியாது, ரிஃப்ளெக்டும் பண்ண முடியாது. ஸோ இந்த டார்க் மேட்டரை நம்மளால பார்க்கவே முடியாது. ஆனால் இதோடைய கிராவிட்டி தான் இந்த யூனிவர்ஸில் இருக்க கேலக்ஸி, பிளானட், ஸ்டார்ஸ்லாம் உருவாக்குற நெபுலா இது எல்லாத்தையுமே ஒரு வடிவமைக்குது. சுருக்கமாக சொன்னால் இந்த யூனிவர்ஸ் ஒரு ஷேப்பில் இருக்கிறதுக்கு இந்த டார்க் மேட்டர் தான் காரணம். பட் இந்த டார்க் மேட்டரும் இந்த யூனிவர்ஸில் வெறும் 27% தான் இருக்குது. அப்போ மீதி இருக்குது 68% என்னன்னு கேட்டால் அதுதான் டார்க் எனர்ஜி. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டார்க் எனர்ஜின்னு கமெண்ட் பண்ணிட்டு என்ன இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு லைக் போட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் பார்க்கலாம்.